Hello all, நான் கலைவாணி, Professor Academy Chief Academic Coordinator. So if you're new here, big welcome to our day 17 of 75 day study technique series. Everyday basisல ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக் நம்ம Professor Academy சேனல்ல ஷார்ப்பா 9 மணிக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். And in that today is day 17. நேத்தி டே 16 செஷன்ல we spoke about foods in general. படிப்புக்கு ஏன் ஃபுட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் கடைசி வரைக்கும் இந்த தயிர்ல சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லதா இல்லையான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் மைண்ட்ல இது தோணி இருக்கலாம். அது பர்பஸ்ஃபுல்லா பண்ணதுதான். பிகாஸ் டுடே வி ஆர் டிஸ்கசிங் அ டாபிக் விச் எவ்ரி ஒன் லவ்ஸ் டு லிசன். டீனி ஸ்நாக்ஸ் பத்தி பேச போறோம். என்ன மேம் ஸ்டடி டெக்னிக் சீரீஸ்னு சாப்பாடு பத்தி நிறைய வர்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சாப்பிடுற ஒரு ஃபுட்டும் நம்ம பாடிக்கான ஒரு ரா மெட்டீரியல். அவுட்புட் நல்லா இருக்கணும்னா இன்புட் நல்லா இருந்தா தானே அப்போ அவுட்புட் நல்லா இருக்கும். So what you eat today decides how much and how well you will remember tomorrow. So today scientifically decode பண்ணலாம் why snacks are important and the best study snacks Indian population என்ன அப்படின்றத பார்க்கலாம். First of all, snacks ஏன் it is critical for studying அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நவ் ஸ்நாக்கிங் அப்படின்றது சும்மா பசியை தள்ளி போடுறதுக்கான ஒரு வழி கிடையாது. இட் இஸ் பிரெயின் ஃபியூவல். இப்போ உங்க பிரெயின் இட் கம்ப்ளீட்லி ரன்ஸ் ஆன் குளுக்கோஸ். ஓகேங்களா? நம்ம உடம்புல அதர் டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல்ஸ் என்னதான் இருந்தாலுமே பிரெயின் பொறுத்த வரைக்கும் குளுக்கோஸ் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக் ஃபுட்டை சாப்பிட்ட பிறகு உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்றத மெஷர் பண்றதுக்கான ஒரு வழிதான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது. இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க நிறைய மாவுச்சத்து இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ்ல நிறைய கிராஷஸ் இருக்கும். அது இம்மீடியட்டா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிப்பும் இம்மீடியட்டா ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூஸ், சோடா, ஜங்க் ஃபுட்ஸ் இன் ஜென்ரலாவே ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே கிளைசமிக் இண்டெக்ஸ் ஜென்ரலா அதிகமா தான் இருக்கும். ஆனா ரொம்ப நேரம் நீங்க டயர்ட் ஆகாம படிக்கணும் அப்படின்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் தான் நீங்க சஸ்டெயின்ட் எனர்ஜிக்கு எடுத்துக்கணும். ஹெல்தியா ஸ்லோவா குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸா இருக்கணும். ஸோ தட் யூ கேன் கெட் லாங் டேர்ம் எனர்ஜி. ஈவன் அ ஸ்டடி இந்த ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் 2016ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்நாக்ஸ் வித் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஃபோக்கஸையும் மென்டல் பெர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இது மட்டும்தான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸா ஹெல்தி ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்குன்னா இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க படிக்க உட்காடுறீங்க அப்படின்னா அப்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பசிக்கும் பொழுது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது கார்டிசால் அப்படின்னு சொல்லுவோம். கார்டிசால் ஒன்ஸ் நம்ம உடம்புல செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களால ஃபோக்கஸா எதையுமே பண்ண முடியாது. பயங்கர டிஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க. ஸோ அப்போ அந்த கார்டிசால் ஹார்மோனோட அளவையும் நீங்க மேனேஜ் பண்ணணும், அளவா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்நாக்கிங் நம்ம ரெகுலரா பண்ண வேண்டியது இருக்கும். So balanced snacking is very, very important to keep your mood steady and also to keep your mind focused. So right snacks, simple as all known, right snacks is equal to less hunger, better focus and sharper brain power. இப்போ சரி ஓகே நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செட் ஆகுற மாதிரி பெஸ்டான அட் த சேம் டைம் சயின்டிபிக்லி ப்ரூவன் ஸ்நாக்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ ஸ்டடி பெட்டர் அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா? நவ் பெஸ்ட் ஸ்நாக்ஸ் நமக்கு வேணும் அப்படின்றது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா டேஸ்ட்டை பத்தியோ அல்லது வெறும் எனர்ஜியை பத்தி மட்டுமோ கிடையாது. இட் ஷுட் ஹேவ் குட் நியூட்ரியன்ஸ் ஆல்சோ நம்ம பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் ஒரு 7-8 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ரிகார்டிங் ஸ்நாக்ஸ். நல்லாவும் இருக்கும் ஆப்வியஸ்லி சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கும் இந்த சேம் டைம் அவங்களோட படிப்புக்கும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரோஸ்டட் பீனட்ஸ். வறுத்தக்கடலை. வறுத்தக்கடலை இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ். பீனட்ஸ் நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும் எனர்ஜி கிராஷ் ஆகாம சஸ்டெயின்டா எனர்ஜி கொடுக்கறதுக்கும் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் a study in the Nutrition Journal 2020 it has told that peanuts produce cognitive function, better cognitive function and also memory. Next, உப்புக்கடலை. உப்புக்கடலை அல்லது ரோஸ்டட் சிக் பீஸ் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா a very rich source of fiber and protein, sustained energy at the same time பசியை கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் இன் ஜென்ரல் நம்மளோட குளுக்கோஸ் ரெகுலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன் டர்ன் கார்டிசால் லெவலை மேனேஜ் பண்ணி உங்களோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஹேவ் இட் அஸ் அ மிக்ஸ் ஆஃப் பீனட்ஸ் அண்ட் உப்புக்கடலை ஆல்சோ டுகெதர். நெக்ஸ்ட் இஸ் அ பிட் காஸ்ட்லியர் ஆப்ஷன். இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா இது வாங்கலாம். இது இங்கிலீஷ்ல ஹிந்தில மக்கானாஸ்ன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஃபாக்ஸ் நட்டுன்னு சொல்லுவோம். இது தாமரை விதைய பொறுக்கி விட்டு பாப் ஆக விட்டு இப்ப நம்ம எப்படி நார்மல் பாப்கார்ன் சாப்பிடுறோம்ல அது மக்காசோளம். இது தாமரை விதையில பண்றது. மக்கானான்னு சொன்னீங்கன்னா கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல போனீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா?
லோ கேலரி ஆப்ஷன், அ வெரி வெரி ரிச் சோர்ஸ் ஆஃப் மெக்னீஷியம். மெக்னீஷியம் நீங்க வந்து நீங்க வந்து சரியான அளவுல எடுத்துக்கல அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க, கரெக்டா தூக்கம் எல்லாம் வராது. ஸோ அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸ்ல 2019ல வந்த ஒரு ஆர்டிக்கல்ல they have clearly mentioned that macanas improves brain health by reducing oxidative stress because it's a good source of antioxidants also. நெக்ஸ்ட் இருக்கவே இருக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ல எஸ்பெஷலி பனானாஸ், ஆரஞ்சஸ், ஆப்பிள்ஸ், இன் ஜென்ரல் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும், எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுமே they are very rich sources of antioxidants and நேச்சுரலான presence of sugars இதுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்வீட் டூத், உங்களுக்கு இனிப்பா சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் தீஸ். இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கறதோட சேர்த்து நீங்க வந்து ஜூஸா இல்லாம முழு பழமா சாப்பிடும் பொழுது இட் வில் கிவ் யூ சஸ்டெயின்ட் எனர்ஜி ஆல்சோ. எஸ்பெஷலி பனானாஸ், அ குட் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் வைட்டமின் B6, நர்வ் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்றதுக்கும் மெமரியை மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் according to a research journal which was published in Nutrients Journal in 2017. Now, இது இல்லாம யூ கேன் ஹாவ் அ மிக்ஸ் ஆஃப் நட்ஸ் ஆல்சோ. நேத்து செஷன்லயும் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, வால்நட்ஸ் அண்ட் இந்த பாதாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம்ல. ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்நாக்ஸா வந்து எடுத்துக்கலாம். டோன்ட் டேக் இட் டூ மச் பிகாஸ் நமக்கு நட்ஸ் என்னதான் உடம்புக்கு நல்லதுனாலும் ரொம்ப அதிக அளவுல எடுத்துக்கிறப்ப அதுல வந்து ஃபேட்ஸும் ஜாஸ்தி. ஸோ அளவா யூ கேன் டேக் அப் டு 5 to 6 பீசஸ் அட் அ டைம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரெயினோட பிளாஸ்டிசிட்டி, அதாவது இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்ற கான்செப்ட். இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா செக்லிஸ்ட் வந்து நான் வந்து கீழே அட்டாச் பண்றேன், சாரி பிளேலிஸ்ட் அட்டாச் பண்றேன், அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ நர்வ் பிளாஸ்டிசிட்டி அண்ட் ஆல்சோ மெமரி ரிட்டென்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவும் ஒரு ரிசர்ச் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆனது தான், ஃப்ரான்டீரியர்ஸ் இன் ஏஜிங் நியூரோ சயின்ஸ் அந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆனது. ஸோ அதுல இருந்து இந்த பாயிண்ட் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது, அவ்வளோ காமனா பேசப்படாதது, வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு. வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இஸ் a very good source of complex protein, complex carbs, which helps in ensuring slow and steady glucose release. Plus, it is a very good source of antioxidants and ரொம்ப economically very affordable option also. நீங்க இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம், வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தாளிச்சு எடுத்துக்கலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இன் ஜென்ரல் அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் மென்டல் எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். கடைசியா எல்லாரும் நிறைய பேர் ஐ திங்க் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆப்ஷனுக்கு தான் நினைக்கிறேன், தயிர். ஆனா தயிர்ல சக்கரை கலந்து நம்ம வந்து சொல்ல போறது இல்ல. தயிர் கூட ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பிளஸ் வெல்லம் இது கலந்து சாப்பிடுறது இட்ஸ் வெரி வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் பிளஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். தயிர்ல ஃபர்மெண்டட் ஃபுட் அப்படின்றதுனால ப்ரோபயோட்டிக்ஸோட அளவு அதிகம். ஸோ நம்மளோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுனால கட் ஹெல்த் இஸ் டிரெக்ட்லி லிங்க் டு யுவர் பிரெயின் ஹெல்த். இது ரிலேட்டடா நிறைய ரிசர்ச் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ 2018ல இருந்து கட் ஹெல்த்துக்கும் பிரெயின் ஹெல்த்துக்கும் இருக்கிற சம்மந்தம் பத்தி நிறைய ரிசர்ச்சஸ் வந்து நடக்குது. அதுலயும் திஸ் ஹேஸ் பீன் கிவன். ஆக்சுவலி தயிர்ல சக்கரை கலந்து சாப்பிடுறது நல்லதுதான். பட் அந்த சர்க்கரையை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வெல்லம் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்டா உங்களுக்கு வந்து சஸ்டெயின் எனர்ஜி கிடைக்கும் வித்தவுட் த சுகர் கிராஷ். ரைட், கமிங் டு காமன் மிஸ்டேக்ஸ். ஸ்நாக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கலாம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி சுகர் கண்டென்ட் அதிகம் உள்ள இருக்கிற மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் லைக் பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் இதை ரெகுலரா நீங்க எடுத்துக்கிறப்ப உடனே எனர்ஜி கிடைக்கும், இன்ஸ்டன்டா எனர்ஜி கிடைக்கும், பட் கிராஷஸ் வரும். அப்படியே பம்பா ஒரு 10-15 நிமிஷம் உங்களால ஒர்க் பண்ண முடியும், பட் திடீர்னு அப்படியே அப்படின்னு போயிடும், சுத்தமா ஃபட்டிக் ஆயிடுவீங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் வெரி சுகரி திங்ஸ். செகண்ட் திங் இஸ் ஸ்நாக்ஸ்ன்றது ஸ்நாக்ஸா இருக்கணும், சாப்பாடா இருக்கக்கூடாது. ஸோ டோன்ட் ஓவர் ஈட் வென் இட் கம்ஸ் டு ஸ்நாக்கிங். ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து தூக்கத்துல தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் மைண்ட்லெஸ்ஸா எப்பயுமே ஸ்நாக்கிங்ஸ் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 ஸ்நாக்ஸ் அல்லது 3 ஸ்நாக்ஸ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணி ஹேவ் யூர் ஸ்நாக்ஸ். அண்ட் டுடே அமங் வாட் வி டிஸ்கஸ்ட், என்னோட ஃபேவரட் இஸ் தாளிச்ச சக்கரவள்ளி கிழங்கு. எனக்கு இனி போட்டு பிடிக்க சாப்பிட்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வாட் இஸ் யோர் ஃபேவரட் அமங் த ஸ்நாக்ஸ் தட் வி டிஸ்கஸ் டுடே? இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்நாக் மிஸ் பண்ணியிருந்தேன் விச் இஸ் குட் ஃபார் பிரெயின் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் கிவ் எ ஷவுட் புட் டு யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். ரைட், நாளைக்கு வில் டிஸ்கஸ் வை ஹைட்ரேஷன் இஸ் அ சீக்ரெட் வெப்பன் ஃபார் ஸ்டடிங். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், ஸ்டடிஸ் மேட்டர், நாட் ஹார்டர், ஒன் டே அட் அ டைம். நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்டில் தென்.